இந்த மோட்டோ விளாக் கம்யூனிட்டியில் நான் தமிழ்நாட்டை கவர் பண்ண அளவுக்கு வேறு எந்த ஒரு மோட்டோ விளாகரும் கவர் பண்ணவே இல்லைங்க. அப்படி என்னடா நீ கவர் பண்ணி கீச்சிட்டுன்னு கேட்டிங்கன்னா சிக்கி, இப்போ உன்னோட கட்டிங்ஸ் தான்டா. ஜிம்முக்கு போனவங்க கூட இவ்வளோ வச்சுருக்க மாட்டான்டா கட்டிங்ஸு. இங்கே வா, என்னவோம் 1 2 3 4 குளிக்க கூப்பிட்றானுங்க, நான் தான் போக மாட்டேன். இவர் பார்த்தீங்களா ரெட் கலர் இருக்கிறாரு. பாறை மேலே இருக்கிற கோயில் பார்த்துருக்கேன், மலை மேலே இருக்கிற கோயிலை பார்த்துக்கிறேன், மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற பார்த்துக்கிறேன், மலைக்குள்ளே இருக்கிறத பார்த்துருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கிறோம். வேலூர் டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சாத்து மதுரைன்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தாங்க இருக்கிறோமே. இப்போ இங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு தான் போக போகிறோம். அது கோயில் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆதி பச்சை அம்மன் கோயிலுங்க. இங்கேருந்து அது எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் இருக்குங்க. வாங்க அந்த 10 கிலோமீட்டர் என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். கரெக்டாக இங்கேருந்து 9.5 கிலோமீட்டருங்க. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:48ங்க. அந்த ஒரு கோயில் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம சொந்த ஊரான திருக்கோவிலூருக்கு தாங்க போக போகிறோமே. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அம்மன் சிலை, காளியம்மன் சிலை. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர், நரசிம்மா, என்னென்னவோ சாமி இருக்குது. எல்லாம் ஒரே தலையாக இருக்கிறாங்க. இல்லை, ஒரு தலையில் 5 தலை இருக்குது. பக்கத்தில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 950 மீட்டர் தாங்க. திருவிழா நடந்து முடிஞ்சிச்சா இல்லை நடக்க போதான்னு தெரியலங்க. நடந்து முடிஞ்சதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லையே. குப்பையே கிடக்கும், அந்த அளவுக்கு இல்லை, இருக்குது, லைட்டாக இருக்குது. அப்போ நடந்து முடிஞ்சிருக்கும். இதுதான் அந்த கோயில். வாங்க கிட்ட போயிட்டு பார்த்துட்டு வருவோம். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பாறைக்கு இடையில் படிக்கட்டு போட்டு வச்சுருக்காங்க. அதாவது டைல்ஸ் கல் தான் போட்டு வச்சுருக்காங்க. இது மேலே ஒரு கோயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன சாமி இருக்குன்னு தெரியல, போய் பார்த்தா தாங்க தெரியும். இந்த கோயிலுக்கு தாங்க ஃபஸ்ட்டு வாட்டி, இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது. நான் மேப் பார்த்து தான் வந்தேன், எந்த ஒரு யூடியூப் வீடியோவும் பார்க்கல. மேப்பு ஜூம் பண்ணி பார்த்தேன், ஃபோட்டோ போட்டு வச்சுருந்தாங்க. சரி ஓகே, நல்லா இருக்குதே, நல்லா பாறைக்கு நடுமயத்தில் போதே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. இதை பாருங்க, நல்லா இருக்குது. பாறை மேலே இருக்கிற கோயில் பார்த்துருக்கேன், மலை மேலே இருக்கிற கோயிலை பார்த்துக்கிறேன், மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற பார்த்துக்கிறேன், மலைக்குள்ளே இருக்கிறத பார்த்துருக்கேன். 2 பாறைக்கு இடையிலையும் இப்போ தாங்க பார்க்குறேனே. இந்த பாருங்க, கரெக்டாக ஒரு பந்தில் போய் உட்காந்துருக்காங்க. என்ன சாமி, இவங்க தான் பச்சை அம்மனோ தெரியல. இந்த பக்கம் அப்படியே கீழே இறங்குற மாதிரி இருக்குதுங்க. பாருங்க, இறங்கி போகிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் இறங்கி போனால் என்ன இருக்குன்னு தெரியல. வாங்க சுற்றுவோம். ஆனால் கோயில் வந்து கீழே கோயில் இருந்ததில்ல, அதை நடமூடி வச்சுருக்காங்க. இந்த கோயில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருவோம். இந்த பாருங்க, அந்த கோயிலோட டாப் வியூ இதுதாங்க. அந்த கோயிலோட டாப் வியூ. இந்த கேட்டு மட்டும் ஓப்பன் பண்ணியிருந்ததுன்னு வச்சுக்க, நம்ம அந்த கோயில் மேலே ஏறி நின்று பார்க்கலாம். நம்ம கீழேருந்து லைட்டாக மேலே ஏறி அப்படியே கீழே திரும்ப சுற்றின்னு போகிறாங்க. வேறு எங்கேயும் போகல, அந்த பக்கமாக ஏறி இந்த பக்கமாக சுற்றின்னு போகிறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லாயிருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கோயில், டிஃப்ரெண்ட் பிளேஸ்லாம் வந்து விசிட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஒரே மாதிரியாக அப்படியே போனால் தான் கடுப்பாக இருக்கும். ஒரு ஃபால்ஸ் போகணும், ஒரு கோயில் போகணும், ஒரு ட்ரெக்கிங் போகணும், ஒரு ரைடு போகணும், ஒரு ஆஃப் ரோடு போகணும், ஒரு ஹைவேல போகணும். இப்படிலாம் போனால் தான் கொஞ்சம் அட்வென்ச்சராகவும் இருக்கும், த்ரில்லிங்காகவும் இருக்கும், போர் அடிக்காமல் இருக்கும், கொஞ்சம் நம்மளுக்கும் கடுப்படிக்காமல் இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாம் ஐநாறு சாமி தாங்க. ஆனால் ஒருத்தரும் ஒரு கலரில் இருக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கிறாரு, இவர் பார்த்தீங்கன்னா க்ரே கலரில் இருக்கிறாரு, அப்புறம் க்ரீன் கலரில் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலராக பிங்க் கலரான்னு தெரியல அந்த கலரு, அதுக்கப்புறம் வந்து பச்சை கலர் டார்க் க்ரீன் கலரில் இருக்கிறாருங்க, அதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ கலரு, அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு கலர்னு நினைக்கிறேன். கீழே ஒருத்தவங்களை போட்டு மிதிச்சு நிற்கிறாங்க. அரக்கன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அரக்கன் தலையை வெட்டி காவை வாங்கி வச்சுருக்காரு. மேலே இருக்கலாம் சிலை, இதுதான் ஒரிஜினல் போல் இருக்குதுங்க. ஃபுல்லாக தோ பாருங்க, அந்த கோயில் காமிச்சல, அந்த கோயில் தாங்க. இந்த கோயில் தான் இப்போ மூடி இருக்குது. இந்த கோயிலுக்கு அந்த பக்கமாக நம்ம மலை மேலே ஏறி அப்படியே சுற்றின்னு வருவோம். ஏறுற மாதிரிலாம் இருக்காது, ஒரு 100 மீட்டர் சுற்றின்னு வருவோங்க, அவ்வளோதாங்க. அப்படியே இந்த இடத்துக்கு வந்துடுவோங்க. நல்லா இருக்குதுங்க. அங்கே பாருங்கள், பக்கத்தில் எவ்வளோ பெரிய மலை அப்படியே செங்குத்தாக நிற்கிது பாருங்கள். இதெல்லாம் ஏற முடியாது, அந்த பக்கமாக போய் சுற்றின்னு தான் ஏற முடியும். இப்போ நான் வந்த நேரத்தில் கோயிலில் யாருமே இல்லை, ஏன்னா நான் வந்த டைம் அந்த மாதிரி. அதனால் என்னால் ஃப்ரீயாக பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியுதுங்க. தெளிவாக ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியல. ஆனால் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு தெரியாது, நான் புதுசாக பார்த்து வந்தேன். இங்கே யாருனா இருந்தால் கூட கேட்டு விசாரிக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து நான் பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைடு போகிறப்போ உங்களுக்கு
மூடாவீங்கள பிளாக் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருக்க ஓவராக திக்க ஆரம்பிக்கிறேன், திணற ஆரம்பிக்கிறேன், ஏன்னு தெரியல. ஆனால் வளவளன்னு தொலைத்தொன்னு பேசுகிறேன், நான் ஸ்டாப்பாக பேசுகிறேன், ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன், ஸ்லோவாக பேச மாட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுதுங்க. இப்போ அடுத்து நம்ம இங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ராஜா நடிச்சு செத்துட்டோம். நம்ம சொந்த ஊரான திருக்கோயில் இருக்குது, அங்கே போகிறோமே. நம்ம வீட்டுக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இங்கேருந்து அது எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 105 கிலோமீட்டர் காட்டுதுங்க. 105 கிலோமீட்டர்னால் மேப்பில் வந்து 2 ஹவர்ஸில் போயிடலான்னு சொல்லி காட்டுது. மெயின் ரோட்டை பிடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பா ஊருக்குள்ளேயே வந்தால் அந்த ஸ்பீட் பிரேக் தாங்க, ஸ்பீட் பிரேக்கு பள்ளமோடு அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. மழை ஓவராக பெய்யுதுன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், வயசு ஃபுல்லாக ஈரமாகுது. கேமரா எடுத்து உள்ளே வச்சுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் மழை நின்ன பிறகு vlog கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? இந்த இடத்துக்கு வந்து நான் குளிச்சிருக்கேன். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து நம்ம ஊருக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கிணறு இருக்கும். நான் ரெகுலராக வந்தேன்னா இந்த பக்கம் வந்து உக்காந்துருவேங்க. இது வரைக்கும் வந்து குளிக்காத ஒரே நாள்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் மட்டும்தாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் குளிச்சிருக்கேன் அந்த கிணத்துல. இப்போ கூட பசங்க குளிக்கிறானுங்க, குளிக்க கூப்பிட்றானுங்க, நான் தான் போக மாட்டேன். ஏன்னா ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 5:15 இருக்கும், ப்ளஸ் வெயிலும் அடிக்கலை, சூரியனே மறைய போகுது. வீட்டுக்கு போகிற நேரத்தில் இப்போ போய் குளிச்சுன்னு என்ன பண்ணுறது சொல்லிட்டு குளிக்காமல் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 வருஷம் மெமரிஸுங்க. நெக்ஸ்ட் டைம் இதுக்குன்னே ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும், 18 கிலோமீட்டர் இருக்கும், இதுக்குன்னே வந்து குளிக்கலாம். இந்த பக்கம் தான் இதாக இருக்குது, இந்த பக்கம் தான் ஏதாவது வெளிச்சமாக இருக்குது. என்ன ப்ரோ ஊர் பேர் என்னது? ஊர் பேர் என்னது? கல்லேரியா? ஊர் பேர் வந்து கல்லேரியாங்க. எனக்கு இவ்வளோ நாள் இது தெரியாது. இது வழியாக தான் நான் ட்ராவல் பண்ணி போவேன், இது வழியாக தான் ட்ராவல் பண்ணி வருவேன். ஆனால் இது நாள் வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க. தம்பி சிவான்னு போடுறா போட்டு பாரு, இது இருக்குதே முன்னாடி. இதுதான் அதான் மூளைக்கு அடித்து ஓட்டியிருக்கேன். நான் ஹெல்மெட்டில் அடித்து ஓட்டியிருக்கேன், வைசரில் ஓட்டியிருக்கேன், இங்கே ஸ்பீடாமீட்டரில் ஓட்டியிருக்கேன். உனக்கு வரடா தம்பி. இப்போ உன்னோட கட்டிங்ஸ் தான்டா. ஜிம்முக்கு போனவங்க கூட இவ்வளோ வச்சுருக்க மாட்டான்டா கட்டிங்ஸு. இங்கே வா, என்னவோம் 1 2 3 4 5 6 வருமா? என்ன ஜிம்முக்கு போறியா இல்லை உண்மையாகவே வீட்லேயேவா ஒர்க் அவுட் பண்ணுற? வீட்லேயே புஷ்அப் எடுக்கிறது போது செஸ்ட்டு ஓகே, ஆர்ம்ஸ் ஓகே, 6 பேக்ஸ் எப்படா வந்தது? ஏன் என்னடா இன்னும் கிடைக்கலையா? நீ ஒழுங்காக போட்டுருந்தா வந்திருக்கோம். போட்டோன்னே முன்னாடி வந்து நிற்குதுடா. என்னடா ஃபாண்ட்லாம் கலராக இருக்குது. எஸ் ஒரு கலர் ஆகுது, ஐ ஒரு கலர் ஆகுது, எல்லாம் ஒரு லெட்டர் ஒரு கலரில் இருக்குதுடா. சரி போயிட்டு வருவா பாய். எப்படாப்பா பயங்கரமாக வச்சுக்கிறேடா, உடம்பு மெயின்டைன் பண்ணிக்கடா. மிஸ்டர் கல்லேரி அடி, மிஸ்டர் கல்லேரி அடிச்சிரு. சரி பாய். நான் ஒவ்வொரு வாட்டி இந்த கிணத்துக்கு வரப்போ இது வரைக்கும் 4-5 வாட்டி வந்திருக்கேன். ஆனால் வீடியோன்னு எடுத்துன்னு பார்த்தா 2 வாட்டி தான். ஃபஸ்ட் வாட்டி, அதுக்கப்புறம் இப்போ அதுக்கு இடையில் வரப்போ நான் வீடியோ எடுத்ததில்லை. அப்படியே வந்து சும்மா உட்காந்துட்டோ இல்லை குளிச்சுட்டோ ஃபன் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா சும்மா அதை வீடியோ எடுத்து காட்ட தோணலைங்க எனக்கு. ஒரு வாட்டி 2 வாட்டி போகலாம். சும்மா டெய்லியும் வந்து அதை எடுத்து போட்டுன்னு இருக்க முடியும், இல்லை ஒரு வாட்டி வரப்போலாம் எடுத்து போட்டுன்னு இருக்க முடியும். ஆனால் மோஸ்ட்லி இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணவே இந்த இடத்துல நான் ஸ்டாப்பிங் போடாமல் போகவே மாட்டேங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிணத்துல குளிக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது சம்மந்தமான விளாகான்னு கேட்டால் இல்லை. ஒரு ட்ராவல் பண்ணி வர இடத்துல இதுமாதிரி பசங்க குளிச்சுன்னு இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து குளிக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அது வியூஸ் போகணுன்னு எதிர்பார்த்தேங்க, ஆனால் ஒன்றுமே போகலைங்க. எவ்வளோ வியூஸ் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா 190 சில்லற அவ்வளோதான் போச்சு. அது கூட எவ்வளோன்னு தெரியல கரெக்டாக. 200க்குள்ளே தான் வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலாம் ஏறல. 1.5 வருஷமாக ஒஸ்ட்டு, மனசே இல்லை, விட்டுட்டேன். அதனால சரி வந்து சும்மா எடுத்து போடக்கூடாது. நானும் என்ன பண்ணிடுறேன், இந்த மெமரிஸுக்கோசரம் சொல்லிட்டு டைம் டியூரேஷன் கம்மி பண்ண மாட்டேன், தேவையில்ல ஃபுட்டேஜ் எடுக்க மாட்டேன். இல்லை இது மெமரிஸ்ன்னு சொல்லிட்டு யாருக்காக இல்லாட்டாலும் உனக்காக போடு, உனக்காக இருக்கணும், காலந்தாட்டி பேசணும் அப்படின்றதுக்கோசரம் நிறைய வீடியோ எனக்கு புரியும். ஒரு சில பேருக்கு புரியாட்டாலுமே அது எனக்கு புரியறதுக்கோசரம் அதை நான் அப்படியே போட்டு விட்ருவோங்க. தமிழ் ரைடு ஃபுல்லாகவே நான் அப்படி தான் மோஸ்ட்லி பண்ணிட்டேன். டைம் டியூரேஷன் அதிகமாக வச்சு அது டைம் டியூரேஷன் அதிகமாக வைக்கிறது தப்பு இல்லை.
அதில் வந்து கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி இருக்கணும், ஆடியோ குவாலிட்டி இருக்கணும். நிறைய இடத்துல ஆடியோ குவாலிட்டியே இருக்காதுங்க. இப்போ கூட நான் பேசுகிறது ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குதா இல்லைன்னு தெரியல, ஒரு மாதிரி இறைச்சலாகுதான்னு தெரியல. அது என் வாய்ஸ் தான் ஃபால்ட்டா இல்லை மைக் ஃபால்ட்டா இல்லை எனக்கு நாய்ஸ் ரெடியூஸ் பண்ண தெரியலையா, இந்த வீடியோனாச்சும் வியூஸ் போகுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு இதில் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே போட பார்ப்பேன். வாய்ஸ் கிளியராக இருந்தால் மட்டும்தான் போடுவேன். வாய்ஸ் கரகரன்னு இருந்ததுன்னா போட மாட்டேன், தூக்கி கிடச்சிருவேன். கரகரன் மீன்ஸ் கரகரன்னு இருந்தாலும் புரியணும். புரியாமல் ஒரு வார்த்தை புரியுது, ஒரு வார்த்தை புரியாமல் இருக்குது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் போன விலாகில் இந்த கிணத்து விலாகில் போட்டது வந்து எப்படி சொல்கிறது, மெமரிஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது போட்டு திணிச்சிட்டேன். அப்படி பண்ணியிருக்கக்கூடாதோன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் நான் எடிட்டிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆடியோ கிளியராக இருக்கணும். இது ரெண்டுத்துல மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். கண்டென்ட்லாம் என்னை பொறுத்தளவுக்கு நான் எஃபோர்ட் போட்டு போடுற அளவுக்கு வேறு யாருன்னா போகிறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தான் பெஸ்ட்டாக பண்ணுறேன், அவ்வளோதான். எல்லாருக்குமே அவன் பெஸ்ட் இல்லை, அதேமாதிரி எனக்கு நான் பெஸ்ட். நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லியே ஆகணும், டே நீ ரொம்ப பெருமை பெற்றுடா அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. இந்த மோட்டோ விளாக் கம்யூனிட்டியில் நான் தமிழ்நாட்டை கவர் பண்ண அளவுக்கு வேறு எந்த ஒரு மோட்டோ விளாகரும் கவர் பண்ணவே இல்லைங்க. அப்படி என்னடா நீ கவர் பண்ணி கீச்சிட்டுன்னு கேட்டிங்கன்னா சிக்கி, என்னோடய ப்ளேலிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பேன். 38 டிஸ்ட்ரிக், தமிழ்நாட்டில் உள்ள 38 டிஸ்ட்ரிக்கும் ப்ளேலிஸ்ட்டு பண்ணி போட்டு வச்சுருப்பேன் யூடியூப்பில். அதை போயிட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு வந்து பேசுங்க. நான் ட்ராவல் பண்ண விதமாக இருக்கட்டும், நான் ட்ராவல் பண்ண முறையாகட்டும், சோலோவா 100 cc பைக்கில், ஸ்பெண்டர் பைக்கில், ஆஃப் ரோடாக இருக்கட்டும், வாட்டர் கிராசிங்காக இருக்கட்டும், ஹில் ஸ்டேஷனாக இருக்கட்டும், ட்ரக்கிங்காக இருக்கட்டும், எனி அதர் பிளேஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேங்க. எனக்கு தெரிஞ்ச சின்ன பிளேஸாக இருந்தாலும் சரி, பெரிய பிளேஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே கவர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு மோட்டோ விளாகரும் கவர் பண்ணவே இல்லைங்க. உங்களுக்கு தெரிஞ்சு வேறு யாருன்னா மோட்டோ விளாக் கவர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட ஐடியை மென்ஷன் பண்ணிட்டு போயிடுங்க கமெண்ட் பாக்ஸில், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மேபி எனக்கு தெரியாமல் இருக்கலாம்ல. நான் வந்து இதை ஆணவமாக சொல்லலைங்க, கர்வமாக சொல்கிறேன். ஆணவத்துக்கும் கர்வத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் சொன்ன விதம் உங்களுக்கு ஆணவமாக தெரிஞ்சிருந்தால் சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நான் இதை கர்வமாக தான் சொன்னேன். இங்கே ஒரு பீஃப் பக்கோடா கடை இருக்குமே, அது இருக்குதுங்க. அந்த கடை ஓப்பன் பண்ணிக்குதான்னு பார்த்தேன், ஓப்பனாக இருக்குது. வாங்க போவோம், ரிட்டர்ன் பண்ணி வரணும். நானும் தரணும் எங்கள் ஊருக்கு வந்தேன்னா ரெகுலராக இந்த கடையில் தாங்க வந்து சாப்பிடுமே. எனக்கும் அவனுக்கும் பீஃப் பக்கோடானா ரொம்ப பிடிக்கும். எந்த கடையை விட்டுட்டு இந்த கடைக்கு தான் வருவோம். எங்களுக்கு பிடிக்கும் இங்கே, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. இந்த கடை தான். மிஸ்யூடா தருண்குமார், உன்னை விட்டுட்டு சாப்பிட போகிறேன்டா தருண்குமார். இந்த வீடியோ பார்த்தானா கமெண்ட் பாக்ஸில் வந்து கதறுவான், கதறிட்டு போடாடே வாடா. பீஃப் பக்கோடா 100 சாப்பிட. டே தருண்குமார், பீஃப் பக்கோடா சாப்பிட்டு முடிச்சிட்டேன், நல்லா இருந்துச்சு. உன்னை தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். இதோ பாருங்க, இதுதான் நம்ம வீடு. லைட் அடி வாங்கிடுச்சு, தட்டிடுச்சு. இதே ஒன்று தட்டிடுச்சு, எனக்கு பயம்.